ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். ஈரோஜி குருஜி மகாராஜ் சித்தர் ஜீவசமாதி முனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பச்சகுப்பம். இப்போ பரம்பொருள் ஆதிசிவனின் மூத்த மகன் யாரு? விநாயகப் பெருமான். இளைய மகன் யாரு? முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இதில் சண்முகம் என்றாலும் முருகக் கடவுள் என்றும் இவரை ஆறுமுக கடவுள் என்றெல்லாம் அழைப்பார்கள். அதுபோலதான் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் ஷட்பலம் என்று ஒன்று இருக்கிறது. ஷட்பலம் என்றால் ஒவ்வொரு கிரகங்களின் 6 விதமான பலம் உள்ளது என ஜோதிடத்தில் கூறப்படுவதுண்டு. அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த குட்டி குட்டி தவறுகளை சரி செய்து கொள்ள முடியும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் கிரகங்களின் நிலைப்பாடுகள் வெவ்வேறாக இருக்கும் இல்லையா? சரி, இதுல ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கிரகத்தை 6 விதமான சோதனைகள் செய்து அந்த கிரகம் உண்மையிலேயே பலம் புரிந்து உள்ளதா என அந்த கிரகம் உண்மையிலே பலம் புரிந்துள்ளதா என அறிந்து கொள்வதுதான் இந்த காலபலம் ஆகும். இதில் கிரகங்கள் அவரவர் ஜாதகத்தில் லக்னங்களுக்கு ஏற்ப நல்லவர் தீயவர் என்ற முறையில் அதிக பலனையோ அல்லது அதிக நல்ல பலனையோ அல்லது அதிக தீய பலனையோ கொடுக்கும். இதுதான் ஷட்பலம் என்று சொல்லப்படுவது ஜோதிடத்துல சொல்றது. இதில் ஷட்பலம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்தான பலம். ஷட்பலத்துல 6 விதமான பலன் உண்டு. அந்த பலன் ஸ்தான பலம், திருக்பலம், திக்பலம், சேஷ்டாபலம், 5வதா காலபலம், நைசர்கிய பலம் என வகைப்படுத்தி ஜோடித்தல் உள்ளது. அதுல 5வதா வருகின்ற காலபலம் பற்றி எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்தெந்த காலகட்டங்களில் வேலை செய்யும், நன்மை தீமைகள் செய்யும் என அறிந்து கொள்வதுதான் இந்த காலபலம். இத பல்வேறு முறைகளில் ஆராயப்படும் போது சில கிரகங்கள் தனது ஆதிக்க காலங்களில் முன்பகுதியிலும், சில கிரகங்கள் பின்பகுதியிலும், சில கிரகங்கள் நடுப்பகுதி காலங்களிலும் வேலை செய்து நன்மைகளோ இல்ல தீமைகளோ செய்யும் இல்லையா? அப்போ கிரகங்களின் பலம் தரும், அதாவது பலம் தரும் காலம் என்பது ஒரு ராசிக்குள் எல்லா கிரகம் புகுந்தவுடன் உடனே பலனை தர ஆரம்பித்து விடாது. இதில் அதற்குரிய காலங்களும் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜாதகர் அவருக்கு 70 வயது நடக்குது. அவருக்கு சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர புக்தி, சுக்கிரன் அந்தரம் நடக்குது. இந்த வயசுல இப்ப எனக்கு எதுவுமே சரியா கூடி வர மாட்டுது, எந்த வேலையும் ஆக மாட்டுது, அதாவது எந்த பலனும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன ஜாதகத்துல ஷட்பலன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதுல காலபலன் ஒண்ணு இருக்கு. அந்த காலபலத்துக்கு அந்த காலபலம் உங்க ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்ற பொறுத்து பார்த்துதான் ஐயா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னப்போ, அப்புறம் இது மாதிரி சொன்னாரு. நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன், அரசியல்ல இருக்கிறேன். அப்படி இருந்த எனக்கு முதல்ல இருந்த பலன்கள், வளர்ச்சிகள் எல்லாமே இருந்து, ஆனா இப்போ சுக்கிரன் புத்தி, சுக்கிர தசை இது மாதிரி நடக்கிறப்போ எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுது, ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ அப்ப சொன்னேன், உங்களுக்கு சுக்கிர புத்தி சுக்கிர தசை நடந்தாலும் உங்களுக்கு இப்போ முதல் ஒரு யுகம், அந்த 60 வருட கால யுகம் முடிஞ்சு போச்சு.
இப்போ 2வது யுகத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க. 2வது யுகத்துல 12 வயசு மேல 13 வயசுக்கு மேல முடிஞ்சு போச்சு. இந்த யுகத்துல வந்து காலங்கள்ல காலபலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதுல சுக்கிரதசை நடக்கிறப்போ முதல் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதல் 7 வருஷம் 8 வருஷம் வந்து மெதுவாதான் ஐயா, உடனே வேலை செய்யாது, மெதுவாதான் வேலை நடக்கும். அதனால நீங்க வந்து முன்ன நடந்த மாதிரி இப்ப நடக்கல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அடுத்த பகுதி நடுப்பகுதி, அதாவது சுக்கிரதசை வந்து 20 வருட காலம். அந்த 20 வருட காலத்துல அதுவும் 2வது யுகத்துல உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது முதல் பகுதி. அந்த முதல் பகுதியில வந்து மெதுவாதான் ஐயா நடக்கும், அதாவது உடனே கொடுத்துறாது பலன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவருக்கு புரிய வச்சோம். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இப்ப கிரகங்களை வந்து எப்போல்லாம் வேலை பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இத மாதிரி சொன்னேன். அதாவது சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம், அதாவது சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து தரும். அப்புறம் வந்து குரு மற்றும் சுக்கிரன் வந்து மத்தியம காலங்களில பலனை தரும். சனி ராகு மற்றும் கேது கிரகங்கள் வந்து கடைசி காலங்களில பலனை தரும். சந்திரன் மற்றும் புதன் கிரகங்கள் முழு காலங்களிலும் அதற்கான பலன்களை வந்து தந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவர் புரிய வச்சோம். இப்ப அவர் வந்து உதாரணமா பார்த்தோம்னா ராகு தேசம் வந்து 18 வருட காலத்துல வந்து தனது உண்மையான பலத்தை பின்பகுதியான கடைசி 9 வருட காலங்களில் காட்டும். சூரிய தசை எடுத்துக்கொள்ளணும்னா 6 வருடம். இதில் தனது பலத்தை வந்து தசையின் முன்பகுதியான 3 வருட காலங்களில் பலத்தை காட்டும். குரு மற்றும் சுக்கிரன் தசையில் தனது பலத்தை மத்தியம காலங்களில் காட்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் சுபகிரகங்களாகவே அவர் ஜாதக பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் சுபகிரகங்களாகவே கருதப்படுகிறது. அவரவர் ஜாதகத்தில் பலம் பெறுகிறார். ஆனால் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அசுபர் அசுபர் கிரகங்களாகவே வரிசையில் இருக்கின்றார். ஆக சந்திரன் ஒருவரே வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு நல்லவராகவும் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு அசுபராகவும் தீயவராகவும் காட்சியளிக்கின்றார். அதுவே இன்னொரு இதுல கணத்துல பார்த்தோம்னா ஆரோகணம் ஒரு கிரகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கிரகம் அதிக பலம் பெற்று நடக்கிறது உள்ளதாகவும், ஆனால் அதே கிரகம் ஆரோகணத்தில் சற்று பலம் குறைந்துள்ளதாகவும் ஜோதிட சூட்சும விதிகளின்படி கருதப்படுகிறது. இதற்கும் கிரக காலபலம் என்றே கூறப்படுகின்றது என்று இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க.